வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது அவல் மில்க் ஷேக் செய்ய போகிறோம். 100 கிராம் நான் ஒயிட் அவல் எடுத்து வச்சுருக்கேன். 4 முந்திரி நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். வேர்க்கடலை 50, வாழைப்பழம் இந்த மாதிரி எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ அவலை நம்ம ஒரு கடாயில் நெய் ஊற்றி வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப வறுக்காமல் லைட்டாக வறுத்தலாம். பால் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி மஞ்சள் ஏடு எப்படி இருக்குது பாருங்கள். 100 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சின பால் இது. கொஞ்சமாக நெய் கொஞ்சம் விட்டுருக்கோம். நெய் அது போதும். இப்போது நம்ம வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப வறுக்க வேணாம், ஒரு மொறுமொறுப்பாக நம்ம வறுத்துடலாம். நெய் ரொம்ப போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாகிடும். போதும், வறுத்தாச்சு. இது கடாயில் இருக்கட்டும். வாழைப்பழத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி சர்க்கரை, நமக்கு தேவையான சர்க்கரை எவ்வளோ ஒன்றே போட்டுக்கலாம். நமக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் ஸ்வீட் இருக்கும் வாழைப்பழத்தில். இப்போது ஒரு 50 கிராம் நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம். ரெண்டு கிளாஸு மில்க் ஷேக்கு, அவல் மில்க் ஷேக்குக்கு. இப்போது வேர்க்கடலையை இந்த மாதிரி மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுட்டோம். அவளை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். இது சர்க்கரை போட்டு வாழைப்பழம் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். பாலும் இருக்குது. இப்போது நம்ம வாழைப்பழத்தை, முந்திரி 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாஸில் அவல் மில்க் ஷேக் இது. இப்போ அவல் 2 ஸ்பூனு நம்ம போட்டுடுறோம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அவல் மொறு நல்லா இருக்குது. இப்போது அடுத்தது மில்க்கு காய்ச்சி தண்ணி விடாமல் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற்றிட்டோம். இப்போ வேர்க்கடலை மிக்சியில் வறுத்த வேர்க்கடலை தான் நான் வாங்கினேன். மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சுற்று தான் சுற்றணும். இந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்தால் ரொம்ப இதாக சாஃப்டாகிடும். சாப்பிட்றதுக்கு இதாக இருக்காது. முழுசாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது திரும்ப இன்னும் கொஞ்சம் அவல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மேலே கொஞ்சம் வாழைப்பழம் கலந்துக்கலாம். அவல் மில்க் ஷேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் முந்திரி நான் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணும் முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். சூப்பரான அவல் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.